ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஒரு நல்ல வீடியோ போடலான்னு நினச்சேன், ஆனால் இந்த வீடியோ போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் நேற்று நடந்த பிரச்சனை தான் ரொம்ப ஹைப்பாக இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் சீசன்ல எடுத்துட்டு வந்த கார் டாஸ்க்கை இந்த சீசன்ல எடுத்துட்டு வந்தாங்க. அந்த கார் டாஸ்க்னால தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பீடையும் காமருதீனும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சாண்ட்ராவை அடிச்சு வெளியே தள்ளி, ஆக்சுவலா கார் டாஸ்க் ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்ததுங்க. அதோட அதுக்கப்புறம் எந்த சீசன்லயும் கார் டாஸ்க் வைக்கல. இந்த சீசன்ல வைக்கும் போது தெரிஞ்சது, ஓகே இது ஒரு நல்ல டாஸ்க். இது எப்படி இருக்குன்னா, தூங்காமல் இருக்கணும், வெளியே போகக்கூடாது, வெளியே காலை வைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இது எதுவுமே இல்லை. யாருக்கு பசிக்குது, யாருக்கு பாத்ரூம் வருது, யாருக்கு கக்கா வருதோ அவங்க வந்து வெளியே போவாங்க. அவங்க தான் அந்த டாஸ்க்லேருந்து அப்படியே ஒருத்தராக எலிமினேட் ஆகிடும். இது ஒரு ஃபன்னான டாஸ்க்கு, நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாஸ்க்கை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு போய் எந்த அளவுக்கு எல்லாரோட மென்டல் ஹெல்த்தையே டிஸ்ட்ராய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ணி ஒன்று சம்பவம் பண்ணிட்டாங்க. திவ்யா, நான் உன்னை அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை அடிச்சுட்டு வெளியே போறேன் அப்படின்னு காருக்குள்ள உட்காந்து பார்வதி கிட்ட சண்டை போடுறாங்க. இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? கமருதீனோ பார்வதியோ திரும்பி ஒன்று சேர்த்துட்டாங்க. சாண்ட்ரா வந்து இவங்க ரெண்டு பேர் டார்கெட் பண்ணுறாங்க. என்னன்னா, கமருதீன் வந்து இவங்க லவ் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சாண்ட்ரா வந்து சொன்னதுனாலையும் கமருதீனை இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பிஆர் டீமை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதனால் சாண்ட்ராவை கமருதீனோ பார்வோ டார்கெட் பண்ணுறாங்க. எப்படி டார்கெட் பண்ணுறாங்க? சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வாரம் சாண்ட்ராவா அதுக்கு சாண்ட்ராவும் அமைதியாக இல்லாமல் பொறுக்கி பாரோ காமருதீன் அப்படின்றாங்க. அதுக்கு காமருதீன் வந்து டென்ஷன் ஆகி ரொம்ப எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பேச முடியுமோ கமருதீனை பத்தி தெரியும், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பேசணும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சாண்ட்ராவை பேசிட்டாரு. நீங்க குழந்தை பெத்தீங்க. சாண்ட்ரா ஓரளவுக்கு அமைதியா இருந்தாலும் அவங்களால கட்டுப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு அவரும் பேசிட்டாரு கமருதீனும். அதிகமா இருக்காமே, அப்போ கிளம்பி இங்கேயும் அப்ப காமம் அதிகமா இருக்கும், டோரை திறந்து போக வேண்டியது. என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியா பாரும் கமருதீனும் சேர்ந்து சாண்ட்ராவை வெளியே தள்ள பிளான் போட்டாங்க. எல்லா ஹவுஸ் மேட்ஸும் உள்ள இருக்கும் போதே கத்துறாங்க, இது பண்ணாதீங்க, தப்பு தப்பு அப்படின்னு. தள்ள ட்ரை பண்ணி தள்ள முடியல. அதனால என்ன பண்ணுச்சுன்னா, காலில் எட்டி வெளியே தள்ளிடுச்சு. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. வெளியே விழுந்த சாண்ட்ராவுக்கு மயக்கம் வந்தது. மயக்கம் வந்ததை பார்த்து ஃபர்ஸ்ட் வினோத் கார் டாஸ்க்ல இருந்து இறங்கிறாரு. அவர் சாண்ட்ராவை போய் தண்ணி தெளிச்சு, விக்ரம் ஆல்ரெடி வெளியே தான் இருக்காரு, தண்ணி தெளிச்சு எழுப்பும் போது சாண்ட்ராவுக்கு ஃபிக்ஸ் வந்துருது. ஃபிக்ஸ் வந்ததை பார்த்து சபரியோ வெளியே வந்துடுறாரு. மெடிக்கல் டீம் உள்ள வந்துட்டாங்க. உள்ள சாண்ட்ராவை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கூட இந்த பார்வதியும் கமருதீனும் என்ன பேசுறாங்கன்னா, மெடிக்கல் டீம் இருக்கு, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு இவங்க பண்றத உள்ள உட்காந்து நியாயப்படுத்துறாங்க. இது ஓகே, இது அப்படியே போயின்னு இருக்கு. உள்ள உட்காந்து நியாயப்படுத்துறாங்க. பொறுமையான கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. நீ அடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் நீ நினைக்கிற? கை மாட்டிக்கிச்சுடா, அதுக்கு பேசிட்டு கொண்டா. என்னடி ஆக்சிடென்ட்டா பண்ண நீ? இங்க சுத்தி கேமரா இருக்கு, இப்ப நீ பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, அதை நாங்க ரெண்டு பேரும் எப்படி பேசி சமாளிக்கிறோம் பாரு. ஆக்சுவலா கமருதீன், இது வந்து ஆக்சிடென்ட்டா நடந்தது கமருதீன், அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் போடுறாங்க. சொன்னாங்க, தள்ளி விட்டோம், ஃபிக்ஸ் வந்து சத்தியமா தெரியாது. உள்ள யார் இருக்கிறது? நம்ம தலைவி இருக்கிறதுனால கிளி கிளி கிளின்னு கிழிச்சிச்சுங்க திவ்யா போட்டு பாருவ. என்னென்ன கிழிக்க முடியுமோ அந்த அளவு கிழிச்சிட்டாங்க. பாருவ ஓட கிளவி, அந்த கிளவி, இந்த கிளவின்னு இது வரைக்கும் பார்க்காத திவ்யா பேச நேத்து நான் பார்த்தேங்க. ஃபேன் ஆயிட்டேன் திவ்யாக்கு. நீ சத்தியமா போய் நீ ஷோ பாக்குற, உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கல ஒரு உனக்கல்வி, அது உன்னை யார்கிட்ட இவங்க பார்வை அடிச்சிட்டு இருக்க டைம்ல
சபரி, வினோத், விக்கல்ஸ் இவங்க 3 பேரும் வந்து கமருதீனை போட்டு தாக்குறாங்க. விக்ரமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாரு கமருதீன் அடிக்கிறதுல. என்ன தகுதி இல்ல, எனக்கு தகுதி இல்ல, உனக்கு தகுதி இருக்கா? எனக்கு தகுதி இல்லடா, வா பேசுறியா, வா பேசு. டைட்டில் வேணா ஒரு மயிரை வேணான்னு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் கமருதீனை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணமோ இவங்க 3 பேரும் வெளியே இருந்து டேமேஜ். இப்படி ஒரு டைட்டில் தேவையில்ல, ஒரு மயிரும் தேவையில்லவா? பேசிட்டு என்ன பண்ணுவேன்? நீ வாடா வெளியே வந்து என்ன அவன் கமருதீன் சொல்றான். அப்ப கூட நான் உன்னை வெளியே வந்தேன்னா அடி பண்றானே, இப்போ வந்து அட்ரா அப்படின்னு விக்ரம் பேசினே இருக்காரு. இவங்க வெளியே இருந்து கமருதீன் அட்டாக் பண்றாங்க, திவ்யா உள்ள இருந்து பாரு அட்டாக் பண்றாங்க. ஆமாடி உனக்கு வாய மூடு. ஆமா ஆமா நீ இருக்கிறதுல ஒண்ணா மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை. பாரு வந்து இது ஆக்சிடென்ட்னு சொல்லும் போது திவ்யாவால அதை பொறுத்துக்கவே முடியல. எப்படி நீ இதை ஆக்சிடென்ட்னு சொல்லுவ? ஆளை வச்சு எட்டி உதைச்சு தள்ளி விட்டுட்டு அது எப்படி நீ ஆக்சிடென்ட்னு சொல்லுவ? எப்படி ஆக்சிடென்ட் சொல்லுவேன்னு உள்ள என்னென்ன கிளிக்கும் போதுமோ அந்த திவ்யாவோட அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்ததே இல்ல. நீ அடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் நீ நினைக்கிற? டேய் திவ்யா கை மாட்டிக்கிச்சுடா, அதுக்கு பேசிட்டு இருக்கோம்டா. நீ என்னடி ஆக்சிடென்ட்டா பண்ண? நீ அசிங்கமா பண்ண ஆக்சிடென்ட்ன்ற இதான் கேமா? திவ்யா போட்டு கிழிச்சதுல விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் எவ்வளவு பெரிய சண்டை போயின்னு இருக்குன்னு பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும். விக்ரமே போய் சொல்றாரு மத்தவங்க கிட்ட வந்து நான் தான் சொல்றேன்லங்க, திவ்யா மேல செம்ம காண்டில் இருந்தேன். நான் வெளில போய் திவ்யா கோவில் கட்டுற வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க, நோ இஷ்யூஸ். நான் வந்து திவ்யாவுக்கு ரொம்ப அகைன்ஸ்ட், திவ்யாவை எனக்கு பிடிக்காது. ஆனா திவ்யா வெளியே வந்தாங்கன்னா நான் உங்களுக்காக கோவில் கட்டுவேன் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அடின்னு எந்த அளவுக்கு பார்வை அடிச்சு கிழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிழிச்சிட்டாங்க. உங்க அம்மா ஜட்ஜு தானே, உங்க வீட்டுல வக்கீல் தானடி, உன் வீட்டுல வக்கீல் தானடி, அதான் இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் பண்றீங்க. இதெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கும்போது பிரஜன் வெளியே ஒரு பிரஸ் மீட்ல பாக்குறாங்க. அங்க கேட்கும் போது நான் ஒரு சாதாரண ஒருத்தனாக இருந்தால் உள்ளே பூந்துட்டான் எனக்கு என்ன பண்ணமோ நான் ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணியிருப்பேன். ஆஃப்கோர்ஸ் நான் செலிப்ரேஷன் ஒன்று உள்ளே போகிறேன். நான் உள்ளே போகிற வரைக்கும் கம்பெனி உள்ளே இருந்தாருன்னா அது ஒரு பேட் டைம். நான் உள்ளே போகும்போது அவர் இல்லைன்னா அவர் குட் டைம். ஐயோ இவங்க ஒரு பக்கம் உள்ள அடிச்சுனுங்க, பிரஜன் ஒரு பக்கம் நானும் ரவுடி தான்டா அப்படின்னு நான் உள்ள போனேன்னா கமருதீனுக்கு அது பேட் டைம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மிட் நைட் ஆக கமருதீனும் இறங்கிட்டாரு. பார்வதி ரொம்ப சைலண்டா இருக்காங்க. கமருதீனை பேச வச்சுட்டு அந்த சாவி கொடுத்தா ஒரு பொம்மை ஆடலாம் அந்த மாதிரி பார்வ சைட்ல சாவி கொடுக்குறாங்க. இவர் இப்படியே ஆடின்னு இருக்காரு. நேற்று இருந்த ஷோ இந்த அளவுக்கு கேவலமா போச்சு. ஒரு வழியா அந்த கார் டாஸ்க்கும் முடிஞ்சதுங்க. இன்னும் லாஸ்ட் டாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன், டிக்கெட் ஃபினாலேக்கு. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை.